உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் என்னுடைய ஹார்ட் பபுள் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் சுந்தரமூர்த்தி அண்ணன் அக்காவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கல்யாணம் ஜூலை 9, 2001 நான் முடிஞ்சு எனக்கு ஹனிமூனுக்கு வந்து சித்தேரிக்கு போகும்போது அண்ணனும் அக்காவும் தான் எங்களை ரிசீவ் பண்ணாங்க, என்னையும் இவாஞ்சலினும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு 21 வயசு பையனை கொடுத்துட்டு அவன் நம்ம நடத்த போற குவிஸை ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கிறாப்புல. ஸோ ஒரு உங்க ஃபோன் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு உங்க டேட்டாவை ஆன் பண்ணுங்க. முதலாவது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ டேக் யுவர் ஃபோன் அண்ட் ஆன் த டேட்டா. ஸோ டேட்டா ஆன் பண்ணிட்டு உங்க கூகுள் ப்ரௌசருக்கு போங்க. கூகுள் ப்ரௌசர் உங்க ஃபோன்ல எல்லாருக்கும் கூகுள் ப்ரௌசர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கூகுள் ப்ரௌசர். ஸோ அந்த கூகுள் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிட்டு www.kahoot.it KAHOOT.IT not .com IT அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் கேம். அதாவது நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு இந்த நானோ செகண்ட் வரைக்கும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நம்ம கண்டுபிடிச்சு யாரு ஃபர்ஸ்ட் வராங்க வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வராங்க பார்த்து நம்ம ஒரு வில் ஹேவ் அ ஃபன் ஆக்டிவிட்டி. தட்ஸ் ஆல். ஸோ KWW கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, அதில் வந்து ஓப்பன் பண்ணி அதில் டைப் பண்ணுங்க, வெப்சைட் டைப் பண்ணுங்க. www.kahoot.it அப்படின்ட்டு அதை போய் கிளிக் பண்ணுங்க. KAHOOT.IT. Okay, Dale, can you? Okay. K for Karur, uncle. A for America. H for Hallelujah. O for Orange. O for Orange. T for Tirunelveli. Dot na நம்ம புள்ளி. அப்புறம் I for India. T for Tengasi. IT not .com IT. ஸோ அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்க பேர் நேம் எழுதிக்கலாம். உங்க பேர் எழுதிக்கோங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அண்ட் யுவர் கேம் பின். ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, கேம் பின் நான் சொல்றேன். ஓகே, கேம் பின் வந்து நான் சொல்றேன். கேம் பின் லோட் ஆயிட்டு இருக்குது. நான் ஒரே நிமிஷத்துல நான் சொல்றேன். 5476 கேம் பின் வந்து 5476. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க பேர் எனக்கு என்னுடைய லேப்டாப்ல தெரியும். ஓகே, கேம் பின் என்டர் பண்ணுங்க. 5476. ஓகே, உங்க பேர் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டேனியல் ஃபர்ஸ்ட் person to join. Okay, Samidas, Devakumar, Chitra. Okay, வாங்க எல்லாரும், you are all welcome. So phone ஓபன் பண்ணி கூகுள் உங்க டேட்டாவை ஆன் பண்ணணும். கூகுள் ப்ரௌசர் ஓபன் பண்ணணும். Kahoot www.kahoot.it 5476 அப்படின்னு போட்டு உங்க பேரை எழுதிங்க. அவ்வளவுதான். So we have right now Ruby, P Selvam, எங்க மாமா வந்திருக்காங்க. Okay, Paul, Esther Kesavan. Okay, all of you are welcome. இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? Okay. கேம் பின் 5476. வெப்சைட் வந்து kahoot.it, கேம் பின் 5476. ஓகே, ஸோ இந்த அடுத்து வந்து நம்ம 5 questions from the Christmas passage வந்து நம்ம கேட்க போறேன். ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் முன்னாடியே இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணணும். மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ப்ளீஸ் பேர் வித் மீ. நீங்க வந்து பைபிள் ஓபன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கூகுள் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். உங்க நெய்பர்ட்ட கேட்டு ஆன்சர் பண்ணலாம். ஈவன் நீங்க ஸ்டான்லி அங்கிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கூட ஆன்சர் கேட்டு எழுதலாம். Everything is allowed. You can call the finest Bible teachers
You can cheating allowed. Okay. 5476 enter பண்ணிட்டு உங்க பேர் எழுதணும். 5476. ஆமா, அதுல என்டர் பண்ணிட்ட பிறகு உங்க it'll ask for your name uncle. The day will help சொல்லி uncle. Okay, right now we have Kalai, Jairaj, Esther Samidas, P. Selvam, Paul, Ruby, Esther Kesavan, Freddy, Samidas, Chitra, Daniel. Okay, we have 14 participants. இன்னும் ஒரு 2 minutes. இருக்குது தேவகுமார். யாராவது அசிஸ்டன்ஸ் வேணா என் சன் வராப்ல. ஓகே, yeah, even she can help me. Okay, yeah. Praisey and Dale can please help. Anybody wants to still join? We'll wait for another 1 minute and I'll start the first question. So open Bible and you can ask anybody. So இதுல எப்படி டிஃபரன்ஸ் தெரியும்னா யாரு ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்க அப்படி. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. ஆனா அதை ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேங்கிங்ஸ் வந்து எனக்கு வந்துடும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நமக்கு ஒரு வின்னர் தெரியும். 5 ரவுண்ட் கழிச்சு யார் வின் பண்றாங்கன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம கிறிஸ்மஸ் பேசேஜஸ் எவ்வளவு தூரமா படிச்சு மெடிடேட் பண்ணிருக்கோம். நாட் ஓன்லி ரீடிங் பட் மெடிடேட்டிங் அண்ட் ஆல்சோ நம்மளாம் நிறைய நல்ல we are all expert preachers as well. ஸோ எப்படி நம்ம ஆழமா ஸ்கிரிப்சர்ஸை படிச்சு ஆண்டோடைய வசனத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு சேலஞ்ச், அவ்வளவுதான். ஓகே, ரோஸ்மேரி. ஓகே, வீச்சலையா. So can we start? Okay, we'll wait. Okay, I like the enthusiasm. So 5476 website www.kahot.it, game pin 5476. அப்புறம் you can keep your Bible open. நீங்க Google யூஸ் பண்ணலாம். You can ask anybody. You can ask your neighbor. ஆனா neighbor நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா neighborக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா he will get more points. So that's the thing. Okay, shall we start? Okay. Very good. 19 participants now. Okay, I have given a maximum of 2 minutes per question, but as a quiz master நான் ஒருவேளை 30 seconds கொடுக்கலாம், 45 seconds கொடுக்கலாம், 1 minute கொடுக்கலாம், 1 minute 30 seconds கொடுக்கலாம், or full 2 minutes கொடுக்கலாம். It depends on me. அதனால 2 நிமிஷம் இருக்குது அப்படின்ட்டு உங்க ஓன் டைம் எடுத்துக்காதீங்க. இந்த குவிஸோட எய்மே வந்து சீக்கிரமா ஆன்சர் பண்றது. ஆனா கரெக்டா ஆன்சர் பண்ண, சீக்கிரமா கரெக்டா கன்சிஸ்டன்ட் ஆன்சர் பண்ணா you will go up the charts. So I may stop at 30 seconds, I may start at 45, or I may stop at 1 minute or 1 minute 30 seconds. Maximum of 2 minutes தான் இருக்குது. ஓகே, அந்த 2 minutes நீங்க அந்த கொஸ்டினை நீங்க வாசிச்சிருக்கலாம். இங்கிலீஷ்ல வாசித்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த கரெக்டான ஆப்ஷன்ல you have to click. All right, first question வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கனால you will learn it very easily. Okay, but that's part of the quiz. It's no trial. Can we start? Okay. All right, question number 1. We have 22 participants. Okay. Answer வந்து வரும். நீங்க question and answer கீழ 4 ஆப்ஷன் வரும். அதுல வந்து கரெக்டான ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். சோ அந்த ஆப்ஷனை நீங்க வாசிக்க முடியும். It's like a multiple choice question and question answers. அவ்வளவுதான். Okay. All right, shall we start? Okay, we'll wait for the last participant. Okay. Oh, we can't have trial. We can't have. அதாவது you'll learn it, no problem. அதாவது doing is the learning. So by God's grace, இந்த பிளாட்ஃபார்மை வச்சு இந்தியா லெவல்ல நாங்க எங்க மினிஸ்ட்ரி மூலமா நிறைய கஹோட்ஸ் பைபிளுடைய நிறைய செக்ஷன்ஸ் we have covered now. Maybe 25-30% of the Bible we have covered, teaching God's word through this method. Okay, shall we start? Okay, good that we have good 5G connection. சில இடத்துல நாங்க யூத் கேம்ப் நடத்துற இடத்துல எல்லாம் இது யூத் கேம்ப் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா எல்லாமே யூத் தானே இருக்கீங்க. ஸோ அதனால யூத் கேம்ப்னா யூத் ஆக்டிவிட்டி தான் நடக்கணும். வேற அதனால தான் இது ஆக்டிவிட்டி. So thank you, Pastor. Okay, Dale, this will be the last one. Okay, because we have other things to do as well.
Okay. Question number 1. Look at your phone and listen to me. Okay. நான் ஓரளவுக்கு நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண பார்க்குறேன், பட் எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி இருக்கும். சீனியர் மிஷனரிஸ் கஹோத் பைபிள் குவிஸ் 3, 2, 1. Okay, question number 1. The gospel that gives the Christmas story briefly in its first chapter, 14th verse, in one sentence. இந்த சுவிசேஷத்துல முதல் அதிகாரம் 14வது வசனத்துல சுவிசேஷத்தை ரத்தின சுருக்கமாய் சொன்ன சுவிசேஷம் எது? மத்தேயுவா, லூக்காவா, மார்க்கா, யோவானா? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. மத்தேயுனா அந்த ரெட் அடிங்க, மார்க்னா ப்ளூ அடிங்க. உங்க என்ன அந்த ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி போடுங்க. ஓகே, 18 ஆன்சர் வந்துருச்சு, 22 ஆன்சர் வந்திருக்குது. வெரி குட். சுத்திட்டே இருக்குதா? அப்ப கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இன்னைக்கு பாத்துடலாம், ஏர்டெல்லா ஜியோவான்னு பாத்துடலாம். இன்டர்நெட் கனெக்ஷனுடைய சென்ட்னாலும் சில டைம் சுத்திட்டு இருக்கோம். பட் 23 ஆன்சர் வந்துருச்சு. கீப் ட்ரைங், கீப் ட்ரைங். ஓகே, இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்கட்டுமா? இன்னும் சுத்தி தான் இருக்கா? ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, சுத்திட்டு இருந்தா உங்க கை if the சுத்திட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் I'll give you time. You have answered 25 answers in. It'll do that. Okay, okay, fine. My son says it'll do that. Okay, no issues. அப்படின்னா உங்க ஆன்சர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, லெட்ஸ். ஓகே, அப்புறம் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, we have now 25 answers. At the end of first round we have okay, the answer is John's gospel. Okay, John 1:14. Okay, the word became flesh. வார்த்தையானவர் மாம்சமானார் அப்படின்னு கிறிஸ்மஸ் வந்து 3 வார்த்தையில அற்புதமா ஜான் சொல்றாப்ல. அதே மாதிரி ஆண்டுடைய வசனத்தை ரத்தின சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தொடர்ந்து நம்ம பிரசங்கித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு நம்ம லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஜான் 1:14. and at the end of this round, okay, in the 5th position, Devakani Kannan, 943 points. Devaki Kannan, sorry. Okay, okay. Apra Devakumar 944 points. Paul 955 points, third. And Samidas 966 points. Jairaj 989 points. And that is the question. Okay. 989 points. Okay, that's at the end of first round. Okay, give yourself a hand. Come on. இன்னும் 4 question. அவ்வளவுதான். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? Okay, second question. Okay, the Christmas character the Bible says, Bible describes as very old. NIV reference பண்ணிருக்கிறேன். மற்ற வெர்ஷன்ஸ்ல இருக்கும்னு நான் நம்புறேன். So, the Christmas characters whom the Bible describes as very old, மிகுந்த வயதானவங்க அப்படின்னு கிறிஸ்துமஸ் ஸ்டோரியில பைபிளே சொன்ன நபர்கள் செட் ஆஃப் 3 கொடுத்திருக்கேன். அன்னா, எலிசபெத், சக்கரியா, மெத்துசலா, நோவா, லாமக், பார்சலாய், ஜெத்ரோ, அஹித்தோபெல், ஈனோக், செத், கீனா. சோ அந்த ஆப்ஷன்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் எது கரெக்ட்னு. அடிச்சா ஆன்சரை ஃபாஸ்டா அடிக்கலாம். அடிச்சிங்களா? ஓகே, அப்ப ரீச் ஆயிடுச்சு அர்த்தம். ஒன்னு கலப்பு ஆல்ரெடி லீட்ல தான் இருக்கீங்க. ஆல்ரைட், எத்தனை ஆன்சர் வந்துருக்கு பார்க்கலாம். 23 ஆன்சர்ஸ் இன். இன்னும் 10 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? போதுமா? 10 செகண்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கா, அப்புறம் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 5, 4, 3, 2, 1. Okay, the answer is Anna, Elizabeth and Zachariah. Luke chapter 1 verse 7. Elizabeth and Zachariah were very old. Okay, Luke 2:36. Anna, she was very old. ஆனா வெரி ஓல்டா இருந்தாலும் அவங்க கோல்டா இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து அவங்க சால்வேஷன் பிளான்ல இந்த சீனியர் சிட்டிசன்ஸை சேர்த்துக்கிட்டாரு. ஓல்டானாலும் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். They are gold in God's eyes. Wonderful. Okay, 22 people got it right. Only one got it wrong. No problem. Okay, let's see the scores now. Ipa Chitra in the 5th position, Devaki Kannan in the 4th position, Devakumar
in the third position. The மூணு பேரும் on the rise. Okay, Samidas in the second position, Jairaj in the first position. Okay, after round 2, that's the scores. You can still come back. இன்னும் மூணு question இருக்கு. Question number 3. The Christmas preacher who used this analogy, see the picture, to talk about Jesus. இது வந்து கிறிஸ்மஸ் பிரசங்கியார். ஆனா நீங்க பாக்குற படம் அந்த அனாலஜியை வச்சு இவர் இதுதான், அதை வச்சு இயேசு அப்படின்னு இயேசுவை பத்தி ஒரு ஒரு கவிதையில பேசுறாரு. யார் அது? மேரி, ஜக்கரியா, சிமியன், ஏஞ்சல். அங்க ஒரு படம் பாக்குறீங்க. படம் தெரியுதா உங்க ஸ்கிரீன்ல? உதயசூரியன் தெரியுதா? ஓகே, ஒரு கிறிஸ்மஸ் பிரசங்கியார் இந்த அனாலஜி வச்சு இதுதான் இயேசு அப்படின்னு அழகாக ஒரு கவிதை மூலமா பேசுகிறார். அந்த 4 பேர்ல யாரு? இன்னும் ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறீங்களா? another 10 seconds, another 10 seconds. Okay, 5 seconds. 5, 4, 3, 2, 1. Oops. Okay, again, the answer is யாரு? ஜக்கரியா. ஜக்கரியா என்ன? ஜக்கரியா எந்த ஜக்கரியா 1:78. Because of the tender mercy of God by which the rising sun will come to us from heaven. So the rising sun வச்சு நம்ம ஜீசஸ் உடைய யூனிக்னஸ் சொல்லலாம். எப்படி? How can we use the உதயசூரியன் imagery to say that Jesus இயேசு மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனால தானே நம்ம லைஃப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருக்காக இத்தனை வருஷம் சேவிக்கிறோம். How can we say that? ஏன்னா மற்ற ரிலிஜன்ல என்ன சொல்லுது? the blood வந்து கீழ இருந்து மேல போகுது. மற்ற ரிலிஜன் சொல்லுது blood வந்து கீழ இருந்து மேல போகுது. ஆனா இயேசு ஜீசஸ் வே வந்து blood came from heaven to earth. So he is a son who came down to become flesh to give his blood. So he is different, he is unique. So the rising sun imagery வச்சு நம்ம இயேசுதான் நிகரற்றவர், he is unique அப்படினு நம்ம சொல்லலாம். So again, third position, third round பிறகு சித்ரா, தேவகி கண்ணன், தேவகுமார், சாமிதாஸ், ஜெயராஜ். Okay, 2 more questions. Question number 4. The 2 Christmas characters the Bible records as running or moving fast. 2 கிறிஸ்மஸ் கேரக்டர்ஸ் பைபிள் சொல்லுது அவங்க வேகமா நவந்தாங்க, வேகமா ஓடுனாங்க. they moved fast. என்னன்னு சொல்லுங்க? ஜோசப் and Mary, Zachariah and Elizabeth, shepherds and Mary, wise men and Herod. இது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசுறேன். ஏன்னா இன்னும் இந்த வயசானாலும் நீங்க வந்து ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த எங்க அப்பா வாழ்க்கையில நான் லைவ் டெலிகாஸ்ட் பாக்குறேன். நான் அதை ஒருத்தரும் நீங்க அப்படி ஆண்டவருக்காக ஃபாஸ்டா போறீங்க. ஆனா அந்த கிறிஸ்மஸ் கேரக்டர் 2 பேர் அப்படி பைபிள் ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறது. they ran fast for God. Who are they? Okay, 17 answers in, another 10 seconds maximum. Who Christmas characters who ran fast? 5, 4, 3, 2. Okay, shepherds and Mary. எத்தனை பேருக்கு தெரியும் மேரி கூட ஃபாஸ்டா ஓடுனாங்க? பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓடினாங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓடினா வயசான போது இன்னும் ஃபாஸ்டா ஓடலாம் இல்ல? எலிசபெத்தை பாக்குறதுக்கு பிரெக்னென்ட் மேரி வந்து ஓடினாங்க. ஆனா கலையில ஆண்டவர் வந்து பாத்துக்கிட்டாரு. What a beautiful narrative. Okay, let's see the scores. Jairaj John first, Jairaj second, Samidas, Esther Samidas, couple on fire. Okay, Gunasegaran 4th, Devakumar 5th. Very good going. Last round, after which we have we have prizes for small prizes for the top 4 finishers. Okay, if Daddy finishes, maybe I will give it from 2nd, 3rd, 4th, 5th. Okay, question number 5. The goal that the wise men gave Jesus was apt for the just born Jesus found in this Christmas chapter. அதாவது wise men வந்து இயேசுவுக்கு ஒரு கோல் கொடுத்தாங்கல்ல, அந்த gift வந்து இந்த Christmas chapter, this Christmas chapter gives a name for Jesus.
அது எந்த சாப்டர்? அந்த கோல்டு கிஃப்ட் வந்து அந்த சாப்டர்ல இயேசுக்காக கொடுத்த டைட்டிலும் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ரெண்டுமே ஆப்ட் கிஃப்ட் ஃபார் திஸ் டைட்டில் தட் we read about for Jesus in this Christmas chapter. Hebrews 10 Revelation 12 Galatians 4 1 Timothy 3 கிறிஸ்மஸ் சாப்டர்ஸ் வந்து மேத்யூ 1-2 லூக் 1-2-3 மட்டும் இல்ல, பைபிள்ல ரெஸ்ட் ஆஃப் தி பைபிள்ல கிறிஸ்மஸ் சாப்டர்ஸ் இருக்கு. சோ எந்த சாப்டர்ஸ்ல ஜீசஸ் உடைய பேர் இருக்குது, அந்த பேருக்கும் அந்த கோல்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. That's the last question. Another 10 seconds maximum. Then we will know the answers and the winners. Okay, 5, 4, 3, 2. Okay, correct. Revelation 12. Revelation 12 வந்து ஜீசஸ் அந்த அந்த அங்க வந்து ஒரு அந்த ஒரு ஒரு டிஃபரண்ட் அதாவது சன் க்ளோத் விமன் அப்படின்னுவாங்க. சன் க்ளோத், சூரியனால க்ளோத் பண்ணப்பட்ட விமனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளையை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிள்ளை வந்து he is the king of kings and the lord of lords. He is going to rule the nations. So that's Revelation 12. But Hebrews 10 லயும் கிறிஸ்மஸ் பத்தி வாசிக்கிறோம், Galatians 4 லயும் வாசிக்கிறோம், 1 Timothy 3 லயும் வாசிக்கிறோம். அது உங்களுக்கு உடனே ஞாபகம் வரலன்னா இந்த 3-4 அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்திலையும் கிறிஸ்மஸ் செய்தியை வந்து கண்டுபிடிச்சு உங்க பேர பிள்ளைங்களுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் பைபிள் தெரியாத இந்த ஜெனரேஷனுக்கும் நீங்க தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பீங்க என்று நம்புகிறேன். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. Okay, let's see the scores. Okay, in the third place we have Esther Samidas. Second place we have Samidas Annan. The first place we have Daddy. Okay. Then K. Gunasegaran and Devaki, fourth and fifth. Okay, K. Gunasegaran, fourth prize. Please come, gift. We will need a volunteer to come and give. ஐயா வந்து gift கொடுக்குறீங்களா? கொடுமா வாங்க. fourth K. Gunasegaran. Yeah, fourth prize. Third prize Esther Samidas. எதுவாங்க? Okay, second prize Samidasan. Couple doing wonderfully well. First prize is Daddy, but Daddy can give it to the fifth prize, but Daddy can still come. Yeah. There are. He will give it to the fifth prize winner. Okay. All right. Thank you very much. I hope you enjoy this.